பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வின்னர் அர்ச்சனா அவங்க இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஆஃப்டர் பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல டைட்டில் வின்னரான காரணத்தை பத்தியும் பிஆர் ஒர்க்கை பத்தியும் மாயாவை பத்தியும் ரொம்பவே ஓப்பனா பேசியிருக்கிறதால இந்த வீடியோ ட்ரெண்டிங்காகவும் வைரலாகவும் போயிட்டு இருக்கு. வீடியோவோட ஸ்டார்டிங்ல எனக்கு வாக்களித்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இதெல்லாமே கனவு மாதிரி இருக்கு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகும்போது 2 வாரம் கூட இவங்க கூட எல்லாம் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு நினைச்சேன். ஏன்னா இவங்க எல்லாம் அவ்வளோ சண்டை போடுவாங்க. எனக்கு சண்டை போடுறதெல்லாம் வராது. பயத்திலேயே தான் உள்ள போன முதல் வாரம் என்ன பண்றதுன்னே தெரியாம அழுதுட்டு இருந்தேன். மக்கள் ஆகிய நீங்க நான் உண்மையா இருக்கிறத பார்த்து ஓட் போட்டிருக்கீங்க. 2வது நான் பயந்துட்டு இருந்த சிச்சுவேஷன்ல பிரதீப் வெளியே போனாரு. என்னடா இவங்க ஒருத்தரோட லைஃபையே அழிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் பிரதீப்புக்கு சப்போர்ட் பண்ணும்போது மக்களாகிய நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. கண்டிப்பா இந்த வெற்றி பிரதீப்புக்கு தான் சமர்ப்பணம். அடுத்ததா இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. உள்ள நான் பிஆர் வச்சிருக்கிறதா என் முன்னாடியே நிறைய பேர் சொன்னாங்க. உண்மையை சொல்லணும்னா நான் மக்களோட சப்போர்ட்ல தான் உள்ள போனேன். இப்பவும் மக்களோட சப்போர்ட்ல தான் வெளியே வந்திருக்கேன். நான் வின்னர் ஆனதுக்கான காரணம் பிரதீப்புக்காக நான் அப்ப குரல் கொடுத்ததா கூட இருக்கலாம். உண்மைக்கு குரல் கொடுத்தோம் அப்படின்னா மக்கள் என்னைக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற உதாரணம் தான் நீங்க எனக்கு கொடுத்திருக்க இந்த ஆதரவு. நான் வின்னர் ஆயிருக்கேன் அப்படின்னா அது முழுக்க முழுக்க பிரதீப்புக்கு தான் சமர்ப்பணம். நான் எந்த ஒரு பிஆருமே வைக்கிற அளவுக்கு என்கிட்ட பணமும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாயா பூர்ணிமா பத்தி கேட்டதுக்கு ரொம்பவே ஓப்பனா பதில் பண்ணியிருக்காங்க. அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா தேவைக்கு ஏத்த மாதிரி எல்லாரையுமே யூஸ் பண்ணிப்பாங்க. எல்லாருமே எவிக்ட் ஆகி போனப்ப என்கிட்ட நல்லா பேசினாங்க. மறுபடியும் உள்ள வந்ததும் என்னையே குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்கிட்ட பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு பேசிட்டு இருந்தாங்க. நானும் எல்லாத்தையும் மறந்துட்டு பேசினேன் அப்படின்னா என்னையே டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார் எனக்கு ஆப்போசிட்டா இருக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க கடைசி வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. தினேஷ், மணி, விஷ்ணு எல்லாமே கடைசி 3 வாரமா நான் தப்பா தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க உண்மையா தான் இருந்திருக்காங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா இந்த வெற்றி மக்களோட வெற்றி தான், என்னோட வெற்றி கிடையாது. இந்த வெற்றியை நான் பிரதீப்புக்கும் சமர்ப்பிக்கிறேன். இந்த டைட்டில் ஒரு டாக்ஸிக்கான ஒருத்தருக்கு போகல அப்படிங்கறது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். இதுக்கப்புறமா நான் எல்லாத்த பத்தி பேச விரும்பல. ஏன்னா எல்லாமே அவங்க கேம்காக தான் பண்ணிருப்பாங்க. அவங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன அப்படிங்கறது வெளியே இன்டர்வியூ கொடுக்கும்போது தான் தெரியும். அவங்க இன்டர்வியூ எல்லாம் பார்த்துட்டு தான் நான் இன்டர்வியூ கொடுப்பேன் உள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்பவும் சொல்றேன், என்னோட வெற்றிக்கு காரணம் மக்களாகிய நீங்க தான். இந்த வெற்றியை நான் பிரதீப் ப்ரோக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அர்ச்சனா சொன்னதை பத்தி உங்களோட கருத்துக்களை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.